கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாரோனின் தரிசனம் டிவி வழியாக இயேசுவின் அன்பின் நேரத்திற்குள்ளாய் உங்களை இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். காண செய்த தேவனுக்கு நான் கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்க. அடிமை மறைத்து நீர் வெளிப்படுங்க, சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவர். இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இயேசுவின் அன்பின் நேரத்திற்குள்ளாய் உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியான தரிசனம் கொடுத்த தேவன் இந்த ஊழியத்தின் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அருமையானவர்களே, அவர் வல்லமை உள்ளவர், எப்படிப்பட்டவர் என்பதை தொடர்ந்து வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அவர் சர்வத்தையும் செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அவைகள் தடைப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக 2 காரியங்களை உங்களுக்கோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். 2வதாக, தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை இந்த 2 காரியங்களை தொடர்ந்து நாம் வாசித்து நாம் பார்க்க முடியும். ஆமீன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லும் போது அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். ஆகவே அவருக்கு எல்லா வல்லமையும் உள்ளது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சில நாட்கள், இந்த நாட்களிலே கூட மனிதர்கள் நாம் சொல்லுவோம் இல்லையா, என்னால இது முடியும், என்னால இது முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு மனிதனால் முடியாத காரியங்களை தேவனால் தான் நிச்சயமாய் முடியும். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று. தேவனால் எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதனால் எது முடியாதோ, சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், இது என்னால் செய்ய முடியாது. சில டாக்டர்ஸ் கூட கைவிடும்படியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, இனி கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மனிதனால் முடியாது என்ற அந்த நேரங்கள் வரும்போது அது நிச்சயமாய் தேவனால் முடியும் என்று நாம் பார்க்க முடியும். 2வதாக, தடைகளை கர்த்தர் இந்த நாளிலே உடைத்தருகிறவர். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன நம்முடைய காரியங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ, தரிசனம் வைத்திருக்கிறாரோ, அது நிறைவேறுவதற்கு சில தடைகள் நம் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அந்த தடைகளை தேவன் தான் முறித்து போட முடியும். ஒருவேளை நாம் சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில நான் இது செய்து கொண்டு இருக்கிறேன், ஆனா தடையாயிடுச்சு, இதை முடிக்க முடியுமான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சுட்டேன், ஆனா அது தடையா நிக்குது. ஒரு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சுட்டேன், ஆனா பண பிரச்சனை எனக்கு தடையா இருக்குது. வேலை செய்யறேன், இல்ல படிக்கிறேன், என்னால பலவீனம் ஒரு தடையா இருக்குது. இப்படி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வருவது உண்டு. அப்படிப்பட்ட தடையான காரியங்களை கூட கர்த்தர் தகர்த்தெறிகிறவர். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, தடைகளை உடைத்தருகிறவர் நமக்கு முன்பே போகிறார் என்று. ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தருகிற அந்த தேவனாகி கர்த்தரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது, அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் செயல்படும் போது, அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரு தடையும் இல்லாது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அதாவது இந்த யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்துல சொன்ன இந்த வார்த்தையை நாம் யோசிக்கும் போது, இது யோபு என்ற பக்தன் தேவனிடம் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் என்று நாம் தியானிக்கும் போது, யோபு அந்த வரலாற்று புத்தகத்தை முழுவதும் நாம் படித்து கொண்டு அறிந்து கொண்டால் நலமாய் இருக்கும். அந்த அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவாக புரிகிறது. அது 1ஆம் வசனத்திலிருந்து யோபுவை குறித்து இப்படியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
யோபு என்ற மனுஷன் ஊத்ஸ் என்ற தேசத்திலே பிறந்தவன். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாய் இருந்தான். எல்லா கிழக்கத்தி புத்திரரிலும் அவன் பேர் பெற்றவனாய் இருந்தான் என்று அவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவனாய் 10 பிள்ளைகள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள், பணிவிடைக்காரிகள், அநேக திரளான ஆஸ்தி உள்ள ஒரு மனிதனாய் அந்த யோபு காணப்பட்டார். ஹல்லேலூயா. செல்வ சீமானா இருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உலகத்துல ஒரு மனுஷங்க சொல்ற டயலாக்கை கேட்டிருப்பீங்க, நல்லவனுக்கு தாங்க கடவுள் சோதனை செய்வாரு, ஆனா கைவிட மாட்டாரு, ஆனா கெட்டவனை சோதிப்பாரு, கைவிட்டுருவாருன்னு சொல்லுவதை நம்ம கேட்டிருப்போம். இங்கேயும் அதுதாங்க நடக்குது. ஒரு உத்தமனாய் கர்த்தருக்கு பயந்த ஒரு நல்ல பக்தியுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்ட அந்த யோபுடைய வாழ்க்கையில தான் சோதனைகள் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு ஒருவரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் பிசாசானவன். ஒரு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய புத்திரர்கள் இருக்கிறதான அந்த இடத்திலே பிசாசானவனும் அங்கே வந்து நிற்கிறான். அப்பொழுது தேவனிடம் பார்த்து பிசாசு சொல்லுகிறான். அப்போ தேவனிடத்தில் வந்து அவன் நிற்கும் போது தேவன் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமா இருக்கிறாரே என்று தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது சாத்தான் சொல்லுகிறான், விருதாவாய் அவன் உமக்கு பயந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, காரணம் இல்லாமலையா இவன் உங்களை நேசிக்கிறான், காரணம் இல்லாமலையா இந்த காரியத்தை அவர் செய்கிறாரு, சும்மாவா அவன் உங்க பின்னாடி வர்றான் அப்படின்லாம் நம்ம கிண்டல் பண்றதை நம்ம பார்த்திருப்போங்க. அதே போலதான் குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறான், விருதாவா அவன் உங்களுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொல்லி. ஏன் விருதாவா பயப்படுறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய காரியங்களை குறித்து அங்கே பிசாசானவன் சொல்லுகிறான். அவனையும் அவனுடைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் வேலி அடைக்கவில்லையா, அவனை ஆசீர்வதிக்கவில்லையா, அவனுடைய சம்பத்து பெருகி இருக்கவில்லையா, உம்முடைய கையை நீட்டி அதை தொட்டு பாரும், அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக உம்மை அவன் தூசிப்பான் என்று பிசாசு அங்கே அவனை குற்றப்படுத்துகிறான். அப்பொழுதுதான் தேவன் அவனிடம் சவால் விடுகிறார். அவன் என்னுடைய மகன், அவன் உத்தமன், என் தாசன். ஆகவே அவன் மீது தேவன் நம்பிக்கை வைத்திருந்தபடினாலே தேவன் சொல்லுகிறார், இதோ எல்லாம் அவன் எல்லாவற்றையும் உன் கையில் இருக்கிறது, நீ போய் என்ன செய்யணுமோ செய்யின்னு சொல்லி அங்கே தேவனிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டவனாய் பிசாசானவன் யோபுடைய வாழ்க்கையில சோதிக்க அங்கே வருகிறான். அங்கே சோதிக்க வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லா வாழ்க்கையிலும் படிப்படியாய் அவன் இழக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே வந்தது. சோதனைகள் சாதாரணமாக அல்ல. அவன் முதலாவது தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இழந்தார், சொத்துக்களை இழந்தார், நண்பனை இழந்தார், மனைவியின் அன்பை கூட இழந்தார் என்று முழுவதையும் நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னங்க வேணும், நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல வீடு வேணும், நல்ல மனைவி கணவன் வேணும், நல்ல பிள்ளைங்க வேணும், சொத்து வேணும், இருக்க நல்ல இடம் வேணும், உடை வேணும், இப்படி உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் யோபுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இருந்தது. ஆனால் ஆனவன் தேவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவனை சோதித்ததினாலே இவை அனைத்தையும் அவன் இழக்க நேரிட்டது. அப்பொழுது இரண்டாவது முறையாக அப்பொழுது கூட யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று. தேவனுக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்கவில்லை, எல்லாவற்றையும் சகித்து கொண்டான். அப்பொழுது இரண்டாவது முறையாக சாத்தானானவன் தேவனிடத்தில் வந்து அவன் எலும்பை தொட வேண்டும், அவன் சரீரத்தை மாம்சத்தை கையை வைத்தால் அவன் உம்மை தூசிப்பான் என்று சொல்லும் போது அதற்கும் தேவன் அவனை பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்று உத்தரவு கொடுத்தார். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டவனாய் இரண்டாவது முறையாக யோபுவை பிசாசு அங்கே சோதிக்கிறான். உடல் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும் பருக்களை கொடுத்து, வியாதிகளை கொடுத்து, ஓட்டினாலே சொரிந்து கொண்டு, கொப்பளங்களினாலே பொங்கி வழிந்தவனாய், சாம்பலிலே உட்கார்ந்தவனாய், எல்லாவற்றையும் இழந்த, தன் சரீரத்தின் அழகையும் சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தையும் இழந்த மனிதனாய் அந்த யோபு காணப்பட்டான். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று. ஆனால் அவனோ, வைத்தியக்காரியை போல பிதற்றுகிறாயே, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று அவன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பலவிதமான சோதனைகளின் மத்தியிலே அவன் கடந்து வந்தான். கடைசியிலே பிசாசானவன் தோற்று போனான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை.
என் மகன் உத்தமனா இருக்கிறபடினாலே 1 மடங்கு அல்ல 2 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே தேவன் அவனை குறித்து வைத்ததான ஒரு திட்டமா இருந்தது. அந்த திட்டம், அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு பிசாசு மூலமாய் தடைகள் வந்தது. ஆனால் அந்த தடைகளை அவன் உடைத்தெறிந்த போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை இரட்டத்தனியாய் கொடுக்க முடிந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அன்பானவர்களே, சகோதரர்களும் சிநேகிதர்களும் கூட வந்து அவரை தூசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட நாவினால் கூட ஒரு தவறான வார்த்தை தேவனுக்கு விரோதமாய் பேசாமல் எல்லாவற்றையும் சகித்து கொண்ட அந்த யோபு தான் கடைசியில யோபு 42ஆம் அதிகாரம் இந்த 2வது வசனத்துல தேவனை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசமாய் அவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோபுவுக்கு தெரியும் தேவன் தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார் என்று. எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர், இழந்ததையும் திரும்ப கொடுக்க அவரால் முடியும் என்பதையும், நீர் என்ன என் வாழ்க்கையில் நினைத்திருக்கிறீரோ அது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசமான வார்த்தைகளை யோபு அங்கே சொல்லுவதை நான் பார்க்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்த்துதான் தேவன் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று யோபு 42:10 நாம் வாசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் யாரை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அவைகளை செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். முதலாவது, சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். 2வது, அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ, நம்மை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அவைகளை செய்ய தடை இல்லாதபடிக்கு செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில கூட அருமையான இந்த சாரோன் தரிசனம் டிவி நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த தரிசனம் கூட தேவன் இவர்களுக்கு என்றைக்கோ கொடுத்த ஒரு காரியமா இருக்கலாம். இதை நடத்தி கொண்டு இருக்கிறதான சகோதரி ஸ்டாரி கோல்டா அவர்களை குறித்து நான் பார்க்கும்போது கூட தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் அழைத்து பேசொல்லி அழைத்து வாலிப வயதிலே வசனத்தை கொடுத்து ஒரு உன்னதமான ஊழியத்திற்கு நேராய் அவர்களை அழைத்திருக்கலாம். பிரதர் டேனியல் ராஜு அவர்களையும் அழைத்திருக்கலாம். ஆனால் கால சூழ்நிலைகள், பல தடைகள், அப்படிப்பட்ட நாட்களிலே அவர்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது தேவன் இந்த டிவியின் வழியாக இந்த அவருடைய உன்னதத்தின் தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்த உன்னதத்தின் தரிசனத்தை உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தை செல்லும்படியாய் அவர்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். பிரியமானவர்களே, அவர்களும் கூட சொல்லி இருக்க முடியும், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அவர்களும் இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்து வந்திருக்கலாம். ஆகவே இந்த நாளிலே அந்த தரிசனம் இவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேறுகிறது. ஆபகுக்குள்ள சொல்லியிருக்கிறது போல தரிசனம் குறித்த நாட்களில் வைத்திருக்கிறது. ஆனால் அது நேரம் வரும்போது நிச்சயமாய் நிறைவேறும். தாமதம் பட்டாலும் அது நிறைவேறும் என்று வசனம் சொல்லியிருக்கிறது போல அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேறி கொண்டிருக்கிறதே இன்று நம் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஏனென்றால் கர்த்தரால் எல்லாம் ஆயிற்று, இது கண்களுக்கு ஆச்சரியம் என்று சொல்லும்படி இந்த நாளிலே இந்த டிவியின் வழியாக அவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்வது அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இது கர்த்தரால் ஆயிற்று. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது இங்கே தடைப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலும் அதே சாட்சி என்னால சொல்ல முடியும். சிறு வயதிலே கர்த்தர் தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு அழைத்து இத்தனை காலங்கள் நடத்தி வந்தாலும் எதிர்காலங்கள், தரிசனங்கள், அவருடைய ஊழிய திட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் சொப்பனத்தின் வழியாக என்னோடு பேசுவதுண்டு. முகமுகமாய் சொப்பனத்திலே தரிசனமானார். என்னுடைய ஊழியத்திற்கு வா என்று என்னை அழைத்தார். அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்த உடனே என்னுடைய வாழ்க்கையில் முட்களும் கற்களும் அதிகமாக இருந்தது. பல பாடுகள், பிரச்சனைகள், பலவீனங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை நடத்தி உருவாக்கி வந்திருக்கிறார். ஆனாலும் எனக்கு தெரியும் தேவன் ஒரு தரிசனம் எனக்கென்று வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை, அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். எந்த தடைகள் வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளினாலே, ஜபத்தினாலே காத்திருந்து இந்த நாளிலே கர்த்தரினை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே தேவன் உங்களுக்கும் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை திருமணங்கள் நடக்கல, எனக்கு வேலை சரியில்லை, என் ஊழியங்கள் வளரல, என் சபை கட்ட முடியல, ஆத்துமாக்கள் எனக்கு இல்லை என்று சொல்லி
ஏதோ ஒரு திட்டம் எல்லாருக்குமே கர்த்தர் ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கிறார். எந்த இடத்துல நீங்க பிறக்க வேண்டும், எந்த இடத்துல நீங்கள் திருமணம் ஆக வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கும், என்ன படிக்க வேண்டும், என்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று. எல்லாவற்றையும் கர்த்தர் நாட்குறிப்புகளை அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறிப்புக்கு ஏற்ற, அந்த தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றுதான் கர்த்தர் இந்த நாளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாமல் யோபுவை போல எல்லாவற்றையும் சகித்து கொள்ள நிச்சயமாய் அந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்தவர்களாய் கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வார். அதை விட்டு விட்டு மனம் துவண்டு போகாமல், கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடாமல், முறுமுறுக்காமல், இப்படி எப்படி ஏன் தேவன் இப்படி செய்யவில்லை என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளாமல், இப்படிப்பட்டதான நெகட்டிவ் தாட்ஸ்ல நம்ம லைஃப்ல எடுத்து போட்டுட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசுவோம். கர்த்தர் செய்கிறவர் நிச்சயமாய் செய்வார் என்று அந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்தவர்களாய் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். பிரியமானவர்களே, புதிய பாட்டில தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா, ஒருவன் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான் என்று. ஆனால் அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும் என்றது எபேசியர் 6:12 சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட துரைத்தன அதிகாரமுள்ள ஆவிகளுக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் விழித்திருந்து செபித்து, பிசாசனவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை கொண்டு வருவதற்கு முன்பாக நீங்கள் செபிக்கும் போது அந்த தடைகளில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஒருவேளை என் வாழ்க்கையில சோதனை வந்து விட்டது, தடைகள் வந்து விட்டது, பிரச்சனைகள் வந்து விட்டது, இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கண்ணீரோடு புலம்பலோடு கூட அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கூட தேவன் அன்பா இருக்கிறார். அவருடைய அன்பின் கரம் உங்களை நோக்கி தொடுகிறது. அவருடைய அன்பின் வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்திற்கு ஓடி வாருங்கள். உங்கள் இருதயத்தை தேவனுடைய அன்பு நிரப்பதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுங்கள். அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவர், மன்னித்து சுத்திகரித்து விடுதலை கொடுக்கிறவர். இயேசு என்ற நாமம், அவருடைய ரத்தம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை மாற்றி அமைக்கும் என்பதை நிச்சயமாய் அதை சொல்ல முடியும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில கூட இயேசு அன்பானவர் என்ற ஊழியத்தை கொடுத்து இயேசுவின் அன்பை பகிரும்படியாய் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். மனிதர்களினால் மறக்கப்பட்ட சூழ்நிலை உண்டு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் அன்றைக்கு வார்த்தை கொடுத்து என்னை அழைத்தவர் இன்று வரைக்கும் என்னை மறவாமல், என்னை கைவிடாமல், அவருடைய இருதயத்தில் உள்ள அன்பை, அவருடைய இயக்கத்தை புரிந்து கொண்டவளாய் நான் நடந்து செல்ல கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதே பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். நீங்க சொல்ல வேண்டியது 2 காரியம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த 2 விஷயத்தை இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபிங்க. இன்றைக்கே உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகி போடும். இன்றைக்கே அவருடைய வல்லமை உங்களை தொட்டு எல்லாவற்றையும் முடிக்கும் என்பதை சந்தேகம் இல்லை. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் இல்ல பிதாவே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரீபா லா ஷாதா ராமா கத்தூராபா உலமா ஹந்த ரீ கரபூத்தரபா தேரேமா லா கரபூத்தனமாலபா. இயேசுவின் நாமத்தினாலே தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு 42:2 நீ கொடுத்த வசனத்தின்படி இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, என்ன தரிசனம் வைத்திருக்கிறீரோ, என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகள் அப்பா நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து போடுவீராக. உடைய பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த உன்னதத்துக்கு நேராய் அவர்களை நடத்தும்படி செபிக்கிறேன். இந்த நாளில ஒரு அற்புதம் நடைபெறட்டும். ரீமா லாஷாதா ராக்கத்தூராவாலவா. உடைய அன்பு அவர்கள் மேல தொடட்டும். இந்த அன்பின் கரம் அவர்கள் மேல நீட்டப்படட்டும். சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு இருக்கிற தடைகள், பலவீனத்தையும் சத்துருவின் கிரியைகளுக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டு கிடக்கிற அசுத்த கிரியைகளை இப்பொழுதே கட்டுகளை உடைக்கிற, நுகங்களை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படி செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. எலிசாவை பாருங்க, எலியாவை பற்றி பிடித்தான்.
எலிசாவை பாருங்க, எலியா